அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 2வது அத்தியாயம். அது சாதனா பாதம். இப்போ கடந்த வகுப்புகள்ல சமாதி பாதம் பார்த்தோம். இதே யோக சூத்திரத்துல சமாதி பாதம் பார்த்து முடித்தோம். அந்த சமாதி பாதத்துல பதஞ்சலி முனிவர் நமக்கு என்ன சொன்னாரு? சித்த விருத்தி நிரோதகா யோககா அப்படின்னு சொன்னாரு. இப்போ சித்தத்தில் உள்ள விருத்திகளை இல்லாமல் செய்வதே யோகம் அப்படிங்கிறத பதஞ்சலி முனிவர் ரொம்ப ஆணித்தரமாக நமக்கு எடுத்து சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு வந்தவர் அந்த சித்த விருத்தி நிரோதத்தை எப்படி செய்வது, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பல விதத்துல நமக்கு புரிய வச்சாரு. இருந்தாலும் சாதகர்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிற பரவாயில்லை அப்படின்னு கேட்கறதுனால இப்ப இந்த 2வது அத்தியாயத்திலையும் நம்ம அதை பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த 2வது அத்தியாயத்துல சாதனைகள் அப்படின்னு பதஞ்சலி பேசுறார். இப்ப என்ன மாதிரி சாதனைகள், அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப சொல்லி தரப்போறார். இப்ப பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 2வது அத்தியாயமாகிய சாதனா பாதத்தில முதல் சூத்திரம் பார்க்கலாம். இப்ப முதல் சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். தபஹா ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோகா. இப்ப பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப தவம், தன்னறிவு, சரணாகதி, இந்த 3 தான் கிரியா யோகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிரியா யோகம் அப்படின்னா என்ன? கிரியைனா என்ன? செயல். இப்ப கிரியா யோகா அப்படின்னா என்ன பண்றோம்? செயல்கள் வாயிலாக நாம யோகம் செய்ய போறோம். அப்ப அந்த செயல்கள் வாயிலாக எப்படி யோகம் செய்யறது, எப்படிப்பட்ட செயல்கள், அது எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இங்க சாதனைகள், சாதனா பாதம். இப்போ கடந்த அத்தியாயத்துல மனம் எவ்வாறு சலனம் அடைகிறது, அவ்வாறு சலனம் அடைவதால் நாம் எவ்வாறு உலகை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் துன்பப்படுகின்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அத்துடன் சித்த விருத்தி நிரோதகா என்ற நிலையை அடைந்த யோகி எப்படி இருப்பான் அப்படின்னு யோகியை பற்றிய பல்வேறு விளக்கங்களையும் பதஞ்சலி நமக்கு கடந்த அத்தியாயத்திலே சுட்டிக்காட்டினார். இப்போ அதை படித்த நமக்கு அதுபோல நாமும் சித்த விருத்தி நிரோதகா அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி நாம் அடைவது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வந்தது. இப்ப அதை நாம் எப்படி சாதிப்பது அப்படிங்கிறத இந்த சாதனா பாதத்துல பதஞ்சலி நமக்கு கூறுகின்றார். இப்ப முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி பதஞ்சலி பொறுத்த வரைக்கும் இந்த வளவள அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சுருக்கமாவும் டைரக்டாவும் விஷயத்துக்கு வந்துடுவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா பிரீஃபா இப்படியே வளவளன்னு பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையவே கிடையாது பதஞ்சலி. அதனால அவர் ஒரே லைன், அந்த சூத்திரத்திலேயே அவர் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிடுவார். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொன்ன மாதிரி. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த ஒரே லைன்ல என்ன சொல்றாரு? தப ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோகாங்கிறாரு. இப்ப கிரியா யோகம் என்றால் அங்க 3 விஷயங்கள் தேவைப்படுகின்றது. அது தவம், தன்னறிவு, சரணாகதி. இப்ப சாதனா பாதத்துல இந்த 3 பகுதிகள்ல ரொம்ப முக்கியமா முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப அதுல தவம் அப்படின்னா என்ன? தவம் தான் இவர் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. தவம், தன்னை அறிதல், அப்புறம் சரணாகதி, அதாவது அர்ப்பணிப்பு. இந்த 3 விஷயங்களை பதஞ்சலி பேசுறாரு. இப்போ இதுல தவம் என்றால் என்ன? இப்ப நம்ம தவம் என்றால் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எங்கேயாவது ஒரு காட்டுல போய் சாப்பிடாம பட்டினியா இருந்துகிட்டு, அல்லது அக்னிக்கு நடுவுல நின்றுகிட்டு, அல்லது கடவுளை அந்த ஊசி மேல நின்றுட்டு, இப்படி எல்லாம் ஒத்த காலில் நின்றுகிட்டு ஏதோ இந்த மாதிரி விதவிதமா நம்ம பண்றதுதான் தவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பண்றதா இருந்தா இப்ப நம்ம உண்மையிலே தவம் பண்ணா எங்க போகணும்? இந்த நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஆனா பதஞ்சலி அப்படி அல்ல தவம் அப்படின்னு விளக்க போறாரு. ஆனா பதஞ்சலி சொல்றதுக்கு முன்னாடியே இந்த தவத்தை பற்றி நம்ம வேற யாருக்கிட்ட கேட்டா ரொம்ப சரியா சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளுவர் தான் கேட்கணும். திருவள்ளுவர் தான் தவத்தை பத்தி ரொம்ப அருமையா சொல்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல்
உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. திருக்குறள் சொல்லுது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. இப்ப உற்ற நோய் நோன்றல்னா என்ன? இந்த பிறவி பிணி, அதாவது நம்ம எதற்காக பிறக்கிறோம், ஏன் இறக்கிறோம், இந்த பிறப்பு இறப்பு என்கிற சக்கரம் ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது? அப்ப இந்த ஜனனமும் மரணமும் இந்த பிரபஞ்சத்திலே நம்ம பார்க்கிறோம். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும், அக்ரிணை பொருள்களுக்கும் கூட. உயிருள்ள பொருள்கள் மட்டும்தான் இல்லாமல் போகின்றதா என்றால் இல்லை. உயிரற்ற பொருள்களும் வேறு பரிமாணத்துக்கு மாறிவிடுகின்றன. அப்போ இந்த சுழற்சி ஏன் நடக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அந்த நோய் தீர்வதற்கான ஒரு உபாயம் இருக்கு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. மற்ற உயிர்களுக்கு நாம் தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். நம்மை போன்றவே நாம் மற்ற உயிர்களையும் நேசிக்க வேண்டும். அதைத்தான் இந்த சொல்றாரு. உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அதுதான் தவம் என்கிறார் திருவள்ளுவர். அப்போ நம்ம என்ன இங்க தெரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த பிறவி சக்கரத்தில் நம்ம சுத்துறோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற உயிர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும். இதுதான் தவம். அவ்வளவுதான். 2 லைன்ல திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டார். அப்ப தவத்திற்கு வடிவம் எது என்றால், தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை போன்றே இருக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நாம் துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் தவம். அப்ப இவ்வளவுதானா? இதை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம்? முதல்ல கறிக்கடைக்கு போயிடுறோம். அங்க போய் ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ போட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா வக்கனையா செஞ்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நான்வெஜ் இல்லாத பெரும்பாலான குடும்பங்கள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா ஃபுட்டுல ஒரு சாதாரண ஐட்டமா மாறி போச்சு. அப்புறம் இந்த மீன் சாப்பிட்றவங்க என்ன பண்றாங்க? இப்போ அதை ஜல புஷ்பம்னு வேற பேர் வச்சுக்கிட்டாங்க. புஷ்பம்னா நல்லா மென்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மீனுக்கு ஜல புஷ்பம்னு பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீன்லயும் நல்லா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் முட்டை பாத்தீங்கன்னா இப்ப அது சைவம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா முட்டை விற்கணும் இல்லையா மார்க்கெட்ல. பெரிய பெரிய பிராய்லர் கோழி தயார் பண்ற கம்பெனி, முட்டை விற்பனை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பெரிய டர்ன் ஓவர் கொண்டு வரணும் அப்படின்னா, வெறும் அந்த அசைவம் சாப்பிட்றவங்களை மட்டும் நம்பக்கூடாது, சைவம் சாப்பிட்றவங்களும் முட்டை சாப்பிடணும். ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்க தாராளமா முட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டையில அங்க உயிர் கொள்ற சமாச்சாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் சைவமாக்கிட்டாங்க. அப்ப இந்த முட்டை, கோழி, மீன், ஆடு இப்படி மாதிரி சாப்பிடாம இருக்கிறவங்க எல்லாம் இந்த தவம்ங்கிற விஷயத்துக்குள்ள வரலாம். ஆனா இதெல்லாம் சாப்பிடுகின்றவர்கள் தவம்ங்கிற விஷயத்துக்குள்ள வரவே முடியாது. அப்ப தவம் என்றால் மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும். நமக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிறவி துன்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தவம். அப்ப இதை பற்றி வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்றார். அவரே இன்னொரு குறள்ல அழகா என்ன சொல்றாருன்னா, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் இங்ஙனம் ஆளும் அருள். இன்னொரு குறள், தன் ஊன் பெருக்கற்கு, தன்னுடைய ஊனாகிய இந்த சதையை பெருக்குவதற்காக பிரிது ஊன் உண்பான், இன்னொரு சதையை தின்கின்றான் அல்லவா, அவனுக்கு எங்கிருந்து அருள் உண்டாகும் அப்படிங்கிறார். எங்ஙனம் ஆளும் அருள் திருவள்ளுவர் தான் சொல்றார். அப்போ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தவம் என்பது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்ப இத பதஞ்சலி முனிவர் ஃபர்ஸ்டே சுட்டி காட்டுறாரு. கிரியா யோகம் அப்படின்னா கண்டிப்பா தவம் செய்யணும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் அது கிரியா யோகம். கிரியா யோகம் சொல்லிட்டு எங்கேயோ கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோ இல்ல கண்ணை மேல பார்த்துக்கிட்டு விட்டத்தையே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறதோ எல்லாம் கிரியா யோகம் கிடையாது. கிரியா யோகம் என்பது இதுதான் அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப வாழ்க்கை என்பதே இந்த மனமும் உடலும் வாழ்வதற்காகத்தான். ஆனால் ஒவ்வொரு நொடியும் பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய வெற்றியை நோக்கும் வாழ்க்கை என்பது எப்போதும் துன்பம் நிறைந்தது, துக்ககரமானது என்கின்றார்கள் மகான்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்காது, அதிகமா துக்கத்தையும் துயரத்தையும் தான் நமக்கு கொடுக்கும்.
இப்ப இந்த துக்கம் துயரம் என்பது ஏதோ சோகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காம, ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வலியை தருகின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏதாவது ஒரு வழி நமக்கு கொடுத்துரும். அப்ப நம்ம இது துக்கம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு சோகம் மட்டும்தான் துக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சில செயல்கள் மூலமாக நமக்கு வலி உண்டாகின்றன. அந்த வலி மனதினுடைய வலி. அப்போ அந்த வலியை உண்டாக்குவதாக அமைந்து விடுகின்றது. அப்ப வலி இல்லாம நம்ம இருக்க முடியுமா? துக்கம் இல்லாமல் வாழ முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில இருந்து நீங்க வெளியே போகணும்னாலே உடல் உழைப்பு தேவைப்படுது. நடந்து தான் ஆகணும். அப்ப நீங்க நடந்து போகும்போது கால் வலி வந்துடுது. அப்ப அது ஒரு வலி தானே. அப்ப அது ஒரு உடல் வலி. சின்ன வலிதான். இருந்தாலும் வலிதானே. இப்ப பேசாம வீட்டிலேயே இருந்துடலாமான்னா அதுவும் முடியாது. ஏன்னா சாப்பிடுறோம். சாப்பிடுறது ஒரு வேலை. அப்ப சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது? செரிப்பதும் ஒரு வேலைதான். செரிமானம் ஆகணும் வயித்துக்குள்ள. அப்ப எப்படி பார்த்தாலும் ஏதேனும் ஒரு வேலை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த உடலுக்கும் மனசுக்கும். அப்போ வேலை செய்யும்போது கூட ஏதோ ஒரு வகையில் சாப்பிடும்போது கூட இந்த உடல் உழைப்பினாலே நமக்கு வலி உண்டாகி விடுகின்றது. அப்போ அது ஒரு சங்கடம், அது ஒரு வலி, அது ஒரு துன்பம் அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். அப்ப பொதுவா இப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் நமக்கு முன்னால் உள்ள பிரச்சனைகளை தான் நாம் முதல்ல சரி செய்யணும். எப்படி பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறது? அப்ப அதற்குண்டான நேரத்தை ஒதுக்கி அதற்கு தேவையான உழைப்பை நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைகளை நாம் சரி பண்ண முடியும். இப்ப ஒரு மாணவனாக இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், ஒரு படிக்கின்ற மாணவனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வேலை என்ன? படிக்கிறது தான் முக்கியமான வேலை. இப்ப வேலைக்கு செல்பவராக இருந்தா அவருக்கு என்ன வேலை? அந்த வேலைக்கு போறது தான் அவருடைய வேலை. தொழில் சம்பந்தமாக அந்த வேலைக்கு போவதுதான் அவருக்கு வேலை. தாய்மார்களுக்கு என்ன வேலை வீட்டுல? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வீட்டை சுத்தபத்தமா கூட்டி வச்சுக்கணும். பாத்திர பண்டங்களை, துணிமணிகள் எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி வீட்டை நன்றாக வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக அனைவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதேனும் ஒரு வகையில வாழ்க்கையை வாழ்வதற்காக வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் பொதுவா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கூட சில வேலைகளை சேர்த்துக்கிறோம். அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் நாக்கை கட்டுப்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டோம்னா உடம்பு ஒபிசிட்டி வந்துடுது, வெயிட் போட்டுருது. அப்ப அதுக்காக உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நமக்கு நேரமும் உழைப்பும் தேவைப்படுகின்றது. அப்போ உழைப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அவ்வாறு தனக்கு வந்த வழியை பொறுத்தல் தவத்தின் ஒரு கூறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தவம்ங்கிற விஷயம் எதுல அடங்குது அப்படின்னா, தனக்கு வருகின்ற துயரத்தையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் நாம் துயரத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில தவம் இருப்பதினாலே இப்போ இந்த வழியை நாம் பொறுத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி பொறுத்துக் கொள்ள முடியாவிட்டால் நாம் தவத்தில் முன்னேறவில்லை என்று அர்த்தம். இப்ப நாம் வாழ்க்கையில் உயரும் போது இப்ப நம்முடைய இன்றைய நிலையை விட்டு இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போவோம். இப்ப நிறைய பேர் அப்படி போயிருக்கிறாங்க. வறுமையில் இருந்தவங்க நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி அவர்கள் போகும்போது அவர்கள் எந்த வழியும் இல்லாமல் போயிருப்பார்களா அப்படின்னா இல்ல. அவர்களும் புது புது பிரச்சனைகளையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு தான் போயிருப்பார்கள். அப்போதுதான் வாழ்க்கையிலே நாம் உயர்வடைய முடியும். இப்ப பெரிய பெரிய நிலைகளை அடைந்தவர்கள், அதாவது உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்திலும் சரி, லௌகிகத்திலும் சரி, அவர்கள் எவ்வளவு வலியை தாங்கி வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்கள் எப்படியெல்லாம் வலியை தாங்கி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தை தொலைத்து, பசி தாகம் மறந்து, பல சுகங்களை தியாகம் செய்து வந்திருப்பார்கள். அதுதான் தவம். தவம் என்றால் தன்னுடைய துயரத்தை தாங்கிக் கொள்ளுதல். தன்னுடைய துயரத்தை தாங்காமல் நாம தவம் பண்றோம்னு சொல்லவே முடியாது. இப்ப தவம் என்பது தனக்கு வருகின்ற துயரத்தை தாங்கிக் கொள்வதும், மற்றவர்களுக்கு நம்மால் துயரம் வராமல் இருப்பதும் தான் இங்கு தவம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தவத்தின் மிக முக்கிய கூறாக பிறவியின் பயன் என்ன, இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, உற்ற நோய், நான் பிறக்கும் பொழுதே எனக்கு உண்டாகி இருக்கின்ற நோய் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் தவத்தினுடைய முக்கிய நோக்கமாக பதஞ்சலி இங்க சொல்றார். இப்ப நம்ம தவம் பண்றேன்னு சொல்லிட்டு எதை நோக்கி பண்றோம்? பெரும்பாலும் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வாசல் வாங்க வேண்டும், பதவி அதிகாரம் வேண்டும் என்று தவம் செய்ய வேண்டுமா அப்படின்னா அப்படி செய்யக்கூடாதுங்கிறார் பதஞ்சலி.
இங்க தவம்ங்கிறது தன்னை அறிய தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப தவம் செய்யறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தவம் செய்யறது? தனக்கு வருகின்ற வலியை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மால் வலி உண்டாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தனக்கு பிறவி பிணியாகிய உற்ற நோயை தீர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தவம். அப்ப இந்த தவத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, தன்னை அறிய தவம் செய்ய வேண்டும். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. அப்ப தன்னை அறிவது இதுதான் உலகிலேயே மிக கடினமான விஷயம். தன்னை அறிவதுதான் ரொம்ப ரொம்ப கடினம். இப்ப நீங்கள் நினைத்துக் கொண்டு இருப்பது போல தன்னை அறிவது அவ்வளவு எளிமையான ஒன்று கிடையாது. ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அது என்ன என்றே அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது ஒரு இயந்திரத்தை போல வாழ முற்படுகின்றீர்கள் அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றதுங்கிறார். அது இறைவனை நோக்கும் பக்தியாக இருக்கட்டும், மற்றவர்களை கண்டு வருகின்ற பொறாமையாக கூட இருக்கட்டும், அல்லது அறிவு வளர்ச்சிக்கான புத்தகங்களை நூல்களை வாசிப்பதாக கூட இருக்கட்டும், இதில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் உங்களை அறியாத வரை அதற்கு காரணம் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா தவம் என்பது தன்னை அறிவதில் தான் அமைந்திருக்கின்றதுன்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. அப்போ முதல்ல என்ன பாயிண்ட் நமக்கு எடுத்து கொடுத்தாருங்க ஆரம்பத்துல? கிரியா யோகம். இந்த கிரியா யோகம்ங்கிறது 3 விஷயங்களை உள்ளடக்கியதுன்னு சொன்னாரு. தவம், தன்னை அறிதல், அர்ப்பணிப்பு. இதை மறந்துடக்கூடாது. அப்ப முதல்ல தவம் பார்த்துட்டோம். இப்ப தன்னை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்போ தன்னை அறியாத வரை நாம் அந்த நிலைக்கு போக முடியாது. இப்ப ஏதோ இயந்திர கதியில எதையாவது செய்துக்கிட்டு அது தன்னை அறிய முயற்சி அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதாவது தவம் அப்படிங்கிற விஷயத்திலையும் தன்னை அறிதல் விஷயங்கள்லயும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடுத்தது 3வது என்ன சொல்றாருன்னா அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புங்கிறது என்ன? சரணாகதி, அர்ப்பணிப்புன்னு சொல்றோம். அதை ஈஸ்வர பிரணிதானாத்வாத், ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறாரு. சரி, எதற்காக அர்ப்பணை செய்ய வேண்டும்? தவம் செய்து தன்னை அறிந்து கொண்ட பிறகு 3வதாக எதற்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த அர்ப்பணிப்புங்கிற விஷயத்துல நம்ம பல கோணங்களில் பார்க்கலாம். இப்ப ஒன்று பாத்தீங்கன்னா, வாழ்வில் நல்ல விஷயங்கள் எதுவும் அவ்வளவு எளிமையாக அடைந்து விட முடிவதில்லை. அதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்குன்னு ஏதாவது ஒரு அளவு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அப்படியெல்லாம் ஒரு அளவு கிடையாது. அது இவ்வளவு நேரம் தான் செய்வேன் அல்லது இத்தனை நாட்கள் தான் செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அளவுகோல் வச்சுக்க முடியுமான்னா முடியாது. செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். செய்துன்ற பொழுது அதற்கு உடனடியாக பலன் வந்து விடுமா அப்படின்னு எதிர்பார்த்தா அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. அதற்கு பலன் என்று எதுவும் கிடையாது. சில விஷயங்கள் எடுத்துங்களேன், நல்ல விஷயமா பார்க்கும்போது இப்ப நம்ம குழந்தைகள் மேல ஒரு அன்பு வைப்பது கூட ஒரு நல்ல விஷயம் தானே. இப்ப நம்முடைய குழந்தைகள் மேல நம்ம அன்பு வைக்கிறோம். அப்ப இந்த அன்பு வைக்கும் போது அந்த அன்பை இவ்வளவு செய்தால் போதும், இதுவரை செய்த அன்பையும் சேர்த்து நமது இலக்கை நாம் எட்டி விட்டோம், இனிமேல் அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அப்படி முடியவே முடியாது. ஏன்னா இந்த அன்புக்கு ஏதாவது ஒரு அடைக்கலம் இருக்குதா? இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அளவுகோல் கொடுக்க முடியுமா? அன்பு பொறுத்த வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த அன்பிற்கு ஏதாவது பலன் இருக்க முடியுமா? அதற்கு என்ன பலன் இருக்க முடியும்? ஒன்று கிடைக்காது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமையே செய்ய வேண்டியது இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. அது மாதிரிதான் உடற்பயிற்சி செய்தோம், இப்ப எடை குறைந்து விட்டது. இப்ப உடற்பயிற்சி நம்ம நிறுத்தி விட முடியுமா? எடை குறைந்து விட்டதுன்னு உடற்பயிற்சி நிறுத்தினா என்ன ஆகும்? திருப்பி உடல் எடை கூடும். அது மாதிரிதான் கல்வி கற்பது கூட. இப்ப கல்வி கற்கிறோம், போதும் நான் இவ்வளவுதான் படிச்சு முடிச்சுட்டேன்னு அந்த கல்விக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? இந்த அளவோடு நான் படித்து முடித்தது போதும்னு சொல்ல முடியுமா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பறந்து கிடக்கிறது. அப்ப இது போல வாழ்க்கையிலே பலவாறான செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க உங்க நினைக்கலாம், அப்ப நாம் பாட்டுக்கு இதை செய்து கொண்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்குள்ள தோன்றலாம். ஆனால் அப்படி செய்யும் தொடர் செயல்களால் நமக்கு என்ன நடக்குது? மனதிற்கு ஒரு சோர்வும் உடலுக்கு ஒரு வலியும் தான் உண்டாகின்றது. அப்போ அந்த சோர்வையும் வலியையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே தான் அர்ப்பணிப்பு தேவைப்படுகின்றது அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் ரொம்ப அருமையா பாயிண்டா எடுத்து கொடுக்கிறாரு. தவம், தன்னை அறிதல்,
அர்ப்பணிப்பு. அப்போ ஏன் அர்ப்பணிப்பு தேவைப்படுகின்றது? நான் செய்த செயல்களை பலனை எதிர்பார்க்காமல் அனைத்தும் ஈஸ்வர காரியமாக அவனுக்கே அர்ப்பணித்து விடுகின்றேன் அப்படின்னு செய்யும் போது இப்ப நமக்கு அது வலியும் இருக்காது, சோர்வும் இருக்காது. ஆனால் அதை நமக்காக செய்கின்றோம் அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்காக செய்கின்றோம் அப்படின்னு நம்ம செய்ய போனா என்ன ஆகுது? அதனால் நமக்கு வலியும் சோர்வும் வந்து விடுகின்றது. அது மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மகான் என்ன சொல்றாரு பதஞ்சலி, அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எந்த மாதிரி அர்ப்பணிப்பு? எனக்காக என்று நான் இதை செய்யவில்லை, செய்ய வேண்டியது என் கடமை, அதை செய்து கொண்டே போகிறேன் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். அதை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதைத்தான் ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்கதான் ஒரு குழப்பம் வரும். என்ன மாதிரி குழப்பம் அப்படின்னா, சரி ஈஸ்வர பிரணிதானாத்வாத்து நீங்க சொல்றது புரியுதுங்க, அந்த ஈஸ்வரன் யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்துடுது. நிறைய பேருக்கு ஈஸ்வரன் யாருன்னு தெரியறது இல்லை. இப்ப ஈஸ்வரன் யாரு? சிவன் அல்லது விஷ்ணு, பரமாத்மா இப்படி சொல்லலாமான்னா, இப்படி ஆளாளுக்கு ஒரு ஈஸ்வரன் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் சிவனுங்கிறாங்க, ஒருத்தர் விஷ்ணுங்கிறாங்க. அவரவர்களுக்கு பிடித்த கடவுள்களை பாவித்துக் கொண்டு அதை ஈஸ்வரனாக பாவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இங்க நாம் இந்த யோக சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி எந்த ஒரு உருவ வழிபாட்டையும் அங்கீகரிப்பது கிடையாது. பதஞ்சலி கடவுள்களுக்கு எந்த ஒரு நாம ரூபத்தையும் சூட்டுவது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இங்க ஈஸ்வரன் என்பது ஒரு ஆன்மீக உந்து சக்தியாகத்தான் பார்க்கிறார். பதஞ்சலி எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஈஸ்வரன் என்றால் அது ஒரு மகா சக்தியாக பார்க்கின்றார், ஒரு பராசக்தியாக பார்க்கின்றார். அந்த சக்தியைத்தான் ஈஸ்வரனாக பார்க்கவும் வேண்டும். ஏன்னா சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா இருப்பது ஒன்றே, அது பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு வேறாக இருப்பவைகள் எல்லாம் அவற்றின் சக்திங்கிறார். சமயம் மதங்களும் மாற்றி மாற்றி அதை பேசினாலும் கூட அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மாயா சக்தியாகவே இருந்தாலும் கூட அது சக்தி தானே, அவருடைய சக்தி. ஆக மொத்தத்துல பரமாத்மாவுடைய சக்தி தான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த செயல்கள் பல்வேறு பரிமாணங்களுக்கு உட்படுகின்றது. பரமாத்மா எந்த பரிமாணத்துக்குள்ளேயும் உட்பட மாட்டார். இப்போ சாங்கியம் மதங்கள் சொல்றது போல பரமாத்மாவே பரிணமித்து விட்டார், இயற்கையே பரிணமித்துக் கொண்டிருப்பது போல இறைவன் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வேதாந்தமோ பதஞ்சலி முனிவரோ சொல்வது கிடையாது. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பரந்தாமன் தன்னில் தானா இருக்கின்றான், பரமாத்மா தன்னில் தானா இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய சக்தி வியாபகம் பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது, அவைதான் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சக்திக்கு தான் இப்ப நம்ம அர்ப்பணிக்கப்படணும். இப்ப அர்ப்பணிப்பு தான் இங்க முக்கியம். ஏன்னா இப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அந்த சக்தியின் வாயிலாகத்தான் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தானாக எந்த செயலை நாம் செய்துவிட முடியாது, அந்த சக்தியின் வாயிலாகத்தான் செய்ய முடியும். அதற்கான ஒரு சக்தி நம்மிடத்திலே இருக்கவும் வேண்டும். சக்தி இல்லாமல் நாம் செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. அப்ப நமக்கு உடலுக்கான ஒரு சக்தி, மனதிற்கான ஒரு சக்தி எல்லாமே எங்கிருந்து கிடைக்கின்றது? அந்த பராசக்தியின் இடத்தில் கிடைக்கின்றதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய சக்தியின் இடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இந்த முதல் சூத்திரத்திலே கிரியா யோகம் என்றால் 3 விஷயங்களை உள்ளடக்கியது. அவை தவம், தன்னை அறிதல், அர்ப்பணிப்பு. இந்த 3ம் கிரியா யோகத்தின் 3 கூறுகள். இதுதான் சாரம். இதற்கான விளக்கம் என்பது ஒரு விவாத பொருளாகத்தான் இருக்கும். ஆகவே மூலத்தை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பதஞ்சலி சுட்டிக்காட்டுறார். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கிரியா யோகம் அப்படின்னு உடனே அது ஏதோ வித்த மாதிரி பண்றது, தலைகளா நிக்கிறது, கண்ணை தூக்கி மேல பாக்குறது, விட்டத்தை பாக்குறது, மூக்க பாக்குறது, மூக்கு நுனிய பாக்குறது அப்படின்னு ஏதோ பயிற்சிகள் எல்லாம் சொல்லி தர்றதெல்லாம் இங்க கிரியா யோகம் கிடையாது. கிரியா யோகம் என்றால் தவம், தன்னை அறிதல், அர்ப்பணிப்பு அப்படின்னு இந்த 3 விஷயங்களை இந்த முதல் சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 2வது சூத்திரம். சமாதி பாவனார்த்த கிளேச தனு கரணார்த்தச்ச அப்படிங்கிறார். இப்ப தனு கரணார்த்தச்ச அப்படின்னா, இப்ப சமாதியை பாவித்தால் நம்முடைய துன்பங்கள் அகலும் அப்படிங்கிறார். இப்ப சமாதிங்கிற ஒரு நிலை என்னங்கிறது நம்ம கடந்த சூத்திரத்திலேயே பார்த்தோம். இப்ப சமாதி பாவனார்த்த, அதாவது சமாதியை பாவித்தல் எப்படி? சமம் பிளஸ் ஆதி, சமாதின்னு பார்த்தோம். அந்த ஆதிக்கு சமமாக தான் இருப்பதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் அப்ப நம்முடைய துன்பங்கள் அனைத்தும்
அகன்று விடும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆதிக்கு சமமாக நாம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவை? அதை பதஞ்சலி நமக்கு ஏற்கனவே சுட்டி காட்டுறார். எப்படி? செயலும் குறிக்கோளும் ஒன்றுபட்டால் நம்முடைய தடைகளை மீறி அந்த இலக்கை, அந்த குறிக்கோளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறார். இப்ப இந்த சூத்திரத்துல அவர் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். அதாவது சமாதி பாவனார்த்த கிளேச தனு கரணார்த்தச்ச அப்படிங்கிறார். அதாவது நம்முடைய செயலும் குறிக்கோளும் ஒன்றுபட்டால் தடைகளை மீறி அந்த குறிக்கோளை அடைந்து விட முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். இப்ப சிந்தித்து பாத்தீங்கன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையும் இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயமாக இங்க சொல்றாரு. இப்ப அது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு பணம் எடுக்கணும்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம பணம் எடுக்கணும்னா எங்க போவோம்? ஒரு ஏடிஎம்க்கு போவோம் அல்லது பேங்க்குக்கு போவோம். இந்த 2 இடத்துக்கு தான் நம்ம போக முடியும் பணம் எடுக்கணும்னா. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் எங்க போவோம்? உடற்பயிற்சி நிலையத்துக்கு போவோம். இப்ப அதுவே பணம் எடுப்பதற்கு நம்ம உடற்பயிற்சி நிலையத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறார் பதஞ்சலி. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை சரியாக புரிந்து கொண்டு செய்யாமல் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா குறிக்கோள்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சரியாக இல்லை அப்படின்னு பதஞ்சலி சொல்ல வர்றார். இப்ப வாழ்க்கையில நம்ம அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எந்த குறிக்கோளை நோக்கி போகிறது? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்போ அந்த குறிக்கோள்ங்கிறது என்ன? அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நாம் வகுத்துக் கொண்டிருக்கின்றோமா? அந்த குறிக்கோளை நோக்கி நாம் சரியாக பயணிக்கின்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் கிடையவே கிடையாது. சிலருக்கு குறிக்கோள் என்றால் என்ன என்று கூட தெரியாது. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. பல பேருக்கு குறிக்கோள்னா என்னன்னு தெரியல. இன்றைய நாள் ஓடுனா சரி, அவ்வளவுதான் வாழ்க்கை. நாளைக்கு என்ன அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு எதிர்கால திட்டமிடல் ஒன்று கிடையாது. சராசரி மனிதர்கள் அப்படித்தான் வாழ்கின்றார்கள். ஆனா குறிக்கோள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. சரி, அப்படியே குறிக்கோள் உள்ளவர்கள் கூட அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா குறிக்கோள் தெரிந்தால் மட்டும் போதாது, அதற்கு சம்பந்தம் இல்லாத பலவற்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மாணவனுக்கு என்ன குறிக்கோள் இருக்க முடியும்? மாணவனுடைய குறிக்கோள் நன்றாக படிக்க வேண்டும், புரிந்து படிக்க வேண்டும், நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும். இதுதானே மாணவனுடைய குறிக்கோளாக இருக்க முடியும். இப்போ மாணவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? அவனுடைய குறிக்கோள் படிப்பு தான். அதை நோக்கி அவன் போறானா? கிடையாது. அவன் என்ன பண்றான்? வீடியோ கேம் விளையாடுவது, சினிமா பார்ப்பது, நண்பர்களோடு ஊர் சுற்றுவது, கதை புத்தகங்களை படிப்பது, டிவி பார்ப்பது, செல்போனிலே நண்பர்களோடு அரட்டை அடிப்பது. இப்படித்தான் இன்றைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார். மாணவர்களுடைய உண்மையான குறிக்கோள் என்ன? கல்வி. நன்றாக படித்து ஒரு நல்ல பட்டத்தை வாங்கி நாம் உத்தியோகத்துக்கு போக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும், அவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்களா என்றால், அந்த குறிக்கோளுக்கு முரண்பட்ட காரியங்களான வீடியோ கேம் விளையாடுவது, நண்பர்களோடு அரட்டை அடிப்பது, டிவி பார்ப்பது, இது போன்ற காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவர்களுடைய செயல்களுக்கும் படிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவியின் குறிக்கோள் என்னவாக இருக்க முடியும்? வீட்டை நன்றாக பராமரிப்பது, தானும் வீட்டில் உள்ளவர்களும் சந்தோஷமாக இருப்பது. இவைதானே ஒரு வீட்டினுடைய தலைவிக்கு குறிக்கோளாக இருக்க முடியும். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான டிவி சீரியல்களை பார்ப்பது, மற்ற பெண்களோடு அரட்டை அடிப்பது, மற்ற குப்பையான வார இதழ்களோ மாத இதழ்களையோ பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டிருப்பது, ஏதாவது ஒரு கடைக்கு சென்று தனக்கு விருப்பமான அழகு சாதன பொருட்களை வாங்கி குவிப்பது, அதற்காக கணவனை பணம் கேட்டு நச்சரிப்பது, அத்துடன் பியூட்டி பார்லர் போய் இன்னும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது. இன்றைய பெரும்பாலான பெண்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய குறிக்கோள் அவர்களுக்கு என்ன என்று தெரிவதே கிடையாது. அப்போ இவர்களுடைய செயலுக்கும் குறிக்கோளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை. அதே மாதிரி குடும்ப தலைவனின் குறிக்கோள் என்னவாக இருக்கணும்? வீட்டை பாதுகாப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுவது, மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, மேலும் பிள்ளைகள் படிப்பதற்காகவும்
வீட்டினுடைய அத்தியாவசிய தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் போன்றவற்றை சரியாக பராமரிப்பதும் தான் ஒரு குடும்ப தலைவனின் கடமையாகவும் குறிக்கோளாகவும் இருக்க முடியும். ஆனால் பெரும்பாலான குடும்ப தலைவர்கள் இன்று எப்படி இருக்கின்றார்கள்? வீட்டை பற்றி கவலைப்படாமல் எப்பொழுதும் அலுவலகத்திலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாருக்காக சம்பாதிக்கின்றோம் என்பதை தெரியாமலேயே சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, அப்புறம் இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கெல்லாம் சீட்டாட்டம், இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி. அப்ப இது மாதிரி நிறைய குடும்ப தலைவர்களை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப இது மாதிரி இவர்களுடைய செயலுக்கும் குறிக்கோளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே கிடையாது. அப்போ குறிக்கோள் என்பது என்ன என்பது தெரியாமலேயே வாழ்வது வாழ்க்கை அல்ல. இங்க பதஞ்சலி ஏன் இதை சொல்ல வராரு? முதலில் ஒரு குறிக்கோளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பின்பு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த குறிக்கோளை நோக்கி எடுத்து வைக்கும் அடியாக இருக்க வேண்டும். ஒரு மாணவன் தூங்கப் போகிறான் என்றால் கூட அவன் குறிக்கோளை நோக்கி எடுத்து வைக்கும் அடியாகத்தான் அது இருக்க வேண்டும் என்கின்றார். ஏன்னா, நான் நீண்ட நேரம் படித்து களைத்து விட்டேன், என் மூளைக்கும் என் உடலுக்கும் ஓய்வு தேவை, எனவே நான் தூங்கப் போகிறேன் என்று தூக்கம் கூட அவனது குறிக்கோளை அடைவதற்காகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலையும் சற்றே யோசித்து பாருங்கள். இப்ப நாம் பேசுவது, செய்வது எந்த குறிக்கோளை அடைவதற்காக என்பதையும் யோசித்து பாருங்கள். இப்ப நான் சீரியல் பார்க்க செலவிடும் இந்த நேரம் எதை அடைய உதவுகிறது என்று சிந்தித்து பாருங்கள். அரட்டை அடிப்பதினால் நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று சற்றே யோசித்து பாருங்கள். கணவனிடம் சண்டை போடும் முன்பு இதனால் நான் என்ன அடைய நினைக்கிறேன் என்பதை சற்று யோசித்து செயல்படுங்கள். உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு செயல்படுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் நமது குறிக்கோளை அடையும் முயற்சியாக மட்டும் இருக்க வேண்டும். பதஞ்சலி முனிவர் உலகியல் தேவைக்கான, நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைக்கான இந்த குறிக்கோளை மட்டுமா பேசுகிறார் அப்படின்னா எப்படி சொல்றார்னா, குறிக்கோளும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருந்தால் அந்த தடைகளை மீறி நாம் அந்த குறிக்கோளை அடையலாம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அப்போ நம்முடைய குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் பண்ணும்போது அதற்கான நம்முடைய செயலும் அதை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அது தவிர செயலை மாற்றி செய்கின்ற பொழுது நாம் அந்த குறிக்கோளை அடைய முடியாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். நம்முடைய ஆன்மீக சாதகருடைய குறிக்கோள் என்ன? சமாதி, சமம் பிளஸ் ஆதி, அந்த இறைவனோடு சமமாக வேண்டும், அந்த ஆதியோடு சமமாக நான் மாற வேண்டும். அப்ப அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செயலும் அதை நோக்கியதாக மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறார். பதஞ்சலி முனிவர் இந்த சமாதிக்கு உண்டான அந்த குறிக்கோளுக்கு உண்டான விஷயத்தை சுட்டி காட்டுவதற்கு முன்னாடி ஏன் இந்த உலக விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சராசரி உலக விஷயங்களிலேயே நாம் சரியாக குறிக்கோளை கையாள்வதில்லை. அப்ப உலகியல் தேவைக்கான லௌகீக வாழ்க்கைக்கு அவசியமான குறிக்கோளையே நாம் சரியாக கையாளாத பொழுது ஆன்மீக தேவைக்காக, சமாதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளில் நாம் சரியாக செயலை செய்கின்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. யாருமே அதை சரியாக அணுகுவது கிடையாது, சரியாக செய்வதும் கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த சமாதிங்கிற விஷயம் அவ்வளவு எளிதா, அவ்வளவு லகுவா வந்துட முடியுமா? ஏன்னா உலகத்துல ஒரு படிக்க வேண்டிய விஷயத்திலேயே படிப்பதற்கு அக்கறை இல்லை பெரும்பாலான மாணவர்களுக்கு. குடும்ப தலைவிக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய விஷயங்களுக்கே பெரும்பாலான குடும்ப தலைவிகளுக்கு அக்கறை கிடையாது. குடும்ப தலைவர்களுக்கும் அது மாதிரியே அக்கறை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆன்மீக விஷயத்திலே, சமாதி விஷயத்திலே வருகின்றவர்களுக்கு மட்டும் அதில் அதிக அக்கறை வந்துவிடுமா என்ன? அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அப்படிங்கிறது பதஞ்சலி முருகர் இங்க சுட்டி காட்டிட்டு, சமாதிக்கு பின்னாடி வரலாம். முதல்ல சின்ன சின்ன விஷயங்களில் குறிக்கோளை சரி செய்து அவற்றை அடைந்து விட்டால் அது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறிவிடும். அதன் பிறகு சமாதியை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொண்டு
அதை செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வர. ஏன்னா சமாதிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமா அல்ல. ஏனென்றால் அந்த ஆதியுடன் நாம் சமமாக போகின்றோம். அப்ப அதற்கு நாம் எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம செயலை செய்யணும், அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு குறிக்கோளும் செயலும் ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த உயரிய நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அப்ப அப்படி போகிறதுக்கு சமாதியை அடைய போகிறேன் என்று எதையோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதை விட முதலில் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துங்கள் அப்படின்னு முதல்ல சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற தவறுகளை நெறிப்படுத்திக் கொள் அப்படிங்கிறார். இதை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல அழகா சொல்றார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. திருவள்ளுவர் சொல்றார். அளவு எவ்வளவு உயர்கின்றதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த நீரில் உள்ள தாமரை மலரானது தரைப்பகுதியில் இருந்து வளருகின்ற தனது பூந்தண்டின் நீளத்தை தானாகவே உயர்த்தி கொள்கின்றதுங்கிறார். குளத்துல தாமரை மலர் இருக்கிறது. அந்த தாமரை மலர் அதனுடைய தண்டு நீளமாக எங்க வரைக்கும் வச்சிருக்கோம், கீழே இருக்கிற நிலப்பரப்புல மண்ணுல போய் தன்னுடைய வேரை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நீர்ல மிதக்கிட்டு இருக்கும் அந்த தாமரை மலரானது. இப்ப திடீர்னு நீர் மட்டம் உயருதுன்னா அப்ப அந்த நீர்ல முழுகி அந்த தாமரை பூ அழுகி போயிடக்கூடாது. அப்ப நீர் உயர உயர அந்த தாமரை மலரும் என்ன பண்ணுது, தன்னுடைய தண்டை உயர்த்தி கொண்டே வருகின்றது, தன்னுடைய தண்டை வளர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அது மாதிரி இங்கு மனிதனுடைய மனம் உயர உயரத்தான் அவன் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கறத திருவள்ளுவர் ரொம்ப எளிமையா சுட்டி காட்டிட்டார். அதைத்தான் அவர் சொல்றாரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அப்ப உள்ளத்திலே யாருக்கு உயர்வு உண்டாகின்றதோ அவருடைய வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கையாக மாறுகின்றது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது அதை அடைவது அவ்வளவு லகுவா? அதை ரொம்ப விடாமுயற்சியாகவும் அந்த குறிக்கோளை நோக்கி சரியான செயல்களையும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். அப்ப அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதே திருவள்ளுவர் திருப்பி ஒரு குறள்ல அழகா வழிகாட்டுறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராகப் பெறி. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நாம் திடமாக எண்ணிவிட்டோம் என்றால் அதில் நாம் அடைந்து விடுவோம் அப்படிங்கிறது இந்த குறளுடைய நோக்கம். அப்போ சமாதி நிலையை அடைவதற்கு மட்டுமல்ல இந்த முயற்சிகள் எல்லாம், வாழ்வில் நாம் நினைத்த எதையும் அடைவதற்கும் இதுதான் வழி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுகின்றார். இப்ப இந்த இரண்டாவது சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு? சமாதியை பாவித்தால் துன்பங்கள் அகலுங்கிறார். சமாதி பாவனார்த்த கிளேச தனுக்கரணார்த்தங்கிறார். அப்ப அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால், சமாதியை நாம் பாவிப்பதினாலே நம்முடைய துயரங்கள் தீரும் என்றால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செயலும் குறிக்கோளும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப நாம் என்ன குறிக்கோளை வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற செயலை நாம் செய்ய வேண்டும். குறிக்கோளுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்ப குறிக்கோளும் செயலும் இங்கு ஒன்றாக இருக்க வேண்டும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதைதான் இந்த இரண்டாவது சூத்திரத்துல சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது மூன்றாவது சூத்திரம். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷா விநிவேச கிளேசா. இங்க என்ன சொல்றாருன்னா 5 விஷயங்களை சொல்றாரு. 5 வகையான துன்பங்களை சொல்றாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், பயம். இந்த 5 விஷயங்களை பற்றி இந்த மூன்றாவது சூத்திரத்திலே பதஞ்சலி பேசுகின்றார். இப்ப பொதுவா ஆன்மீக பாதையிலே செல்லுகின்ற பொழுது நமக்கு பலவிதமான தடைகள் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தடைகளுக்கு நம்ம என்ன பெயர் வச்சிருந்தோம்? அத்தியாத்மிகம், அதிபௌதீகம், அதி தெய்வீகம், அல்லது ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 தடைகள். அப்ப அது மாதிரி ஆன்மீக பாதையில் செல்லுகின்ற பொழுது பல தடைகள் வரும். அதில் சமாதி நிலையை அடைய நமக்கு தடையாய் இருப்பவைகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் அப்படின்னு இந்த மூன்றாவது சூத்திரத்தை பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? பதஞ்சலியுடைய சமாதி பாதத்தை படித்துட்டு சித்த விருத்தி நிரோதகாங்கிற நிலைக்கு நாமும் சென்று நாமும் அந்த சமமாக வேண்டும், ஆதியோடு சமமாக வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம். அப்ப அப்படி நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் என்ன அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். அவைகள் 5 விஷயங்களாக சொல்லப்படுகின்றன. அவித்யா அப்படின்னா அறியாமை.
அஸ்மிதா அப்படின்னா ஆணவம், ராகம் அப்படின்னா ஆசை, துவேஷம் என்றால் வெறுப்பு, ஐந்தாவது பயம். இந்த 5 விஷயங்களும் நமக்கு தடைகளாக இருக்கின்றன. சரி, இப்போது நம்முடைய குறிக்கோள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன? சமாதி நிலை. அந்த ஆதிக்கு சமமாக நாம் இருப்பது. அப்ப நம்மால் அந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னு நம்ம பதஞ்சலி கிட்ட கேட்டா முடியும் அப்படிங்கிறார். சரி, அப்ப நான் அந்த ஆதிக்கு சமமாக அந்த நிலையை நான் அடைய வேண்டும், அதை நீங்கள் முடியும் என்று சொல்கிறீர்கள், எப்படி அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா, மனம் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால் முடியும் அப்படின்ட்டாரு. அதுதான் சித்த விருத்தி நிரோதகா யோகா அப்படின்னு சொல்லிட்டார். மனதிலே சஞ்சலம் இல்லாமல் இருந்தால், சித்தத்தில் விருத்திகள் இல்லாமல் இருந்தால் நீ அதை அடைந்து விடலாம், அந்த ஆதிக்கு சமமாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மனம் ஏன் சஞ்சலப்படுகிறது? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த மனம் ஏன் சஞ்சலப்படுகின்றது அதுக்கு காரணம் சொல்றார். அந்த காரணம் தான் இந்த 5 விஷயங்கள். இதை நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த 5 விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியும். என்ன அப்படின்னா, முதல்ல அவித்யா. அவித்யானா என்ன? அறியாமை. இப்ப அந்த அறியாமைங்கிறத நம்ம மேலோட்டமா பார்த்தா கூட இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல அடங்கி இருக்கு. சமஸ்கிருதத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில நிறைய பொருள் அடங்கும். இப்ப அவித்யா அப்படின்னா வித்யாவினுடைய ஆப்போசிட் வார்த்தை தான் அவித்யா. வித்யானா என்ன? கல்வி. வித்தை அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல கல்வி. இப்ப நானே ஏற்கனவே பராவித்யான்னு தான் இந்த டெலகிராம் சேனலுக்கு பேர் வச்சிருந்தேன். ஆனா பெரும்பாலான ஜனங்கள் வித்யான்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? ஏதோ பெண்ணுடைய பெயர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சமஸ்கிருத ஞானம் புலம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால வித்யா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே ஏதோ பெண்ணோட பேர் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர வித்யான்னா கல்விங்கிறது பெரும்பாலும் அளவு தெரியல. அப்ப அதனாலதான் அந்த பேரை வந்து பராபரம்னு நம்ம மாத்தணும் டெலிகிராம் சேனல்ல. ஃபர்ஸ்ட் பேர் வந்து பராவித்யா. பராவித்யானா மிகப்பெரிய உயர்ந்த கல்வின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இப்ப அவித்யா அப்படின்னா வித்யைக்கு எதிரான விஷயம், கல்விக்கு எதிரான விஷயம். அது என்ன? அதுதான் அறியாமை. அப்போ இங்க என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது அப்படிங்கறதே நம்ம தெளிவா இருக்கணும். அதாவது அறிவில்லாத பலவற்றை அறிவு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் அறியாமை. இப்ப நம்ம அறியாத விஷயங்கள் நிறைய பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு தான் அறியாமையில் இருக்கிறோம். அது எப்படி? யாரோ சொன்னார்கள், எங்கேயோ படித்தது என்று ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு அதுவே உண்மையான அறிவு என்று நாம் நினைத்துக் கொள்வதே மிகப்பெரிய அறியாமை அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். இப்ப நம்ம படிக்கிறதே கொஞ்சம், அதுல சரியானவற்றை படிப்பதும் கிடையாது. அப்படியே சரியானவற்றை படித்தாலும் அவற்றை நாம் சரியாக புரிந்து கொள்வதும் கிடையாது. தவறாக புரிந்து கொள்வது மட்டும் இல்ல, அந்த தவறையே சரி என்று நினைத்துக் கொள்வது. அப்ப இதுதான் நீங்க அறியாமை, இதுதான் அவித்தைங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அறியாமையை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். இந்த அவித்தை அல்லது அறியாமையை நம்ம முதல்ல சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன? சமாதி நிலை, ஆதியோடு சமமாவது. அதை மறந்துடக்கூடாது. குறிக்கோளை மறந்துட்டீங்கன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பது. அப்ப இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கான வழிமுறையை பதஞ்சலி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அறியாமை. அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். சரி, அதை எப்படி அறிவது? இப்ப அறியாமை என்று நம்ம எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, சரியான முறையில் சரியான கல்வியை நாம் அறிய வேண்டும். வித்தையை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமை எப்பொழுது நீங்கும் என்றால் அறிவை அடைகின்ற பொழுதுதான் அறியாமை நீங்கும். அப்ப அறிவுங்கிறது என்ன? இங்க சரியான கல்வி, சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் டிவிலையும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுல ஒரு யூடியூபர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுதான் உண்மையான கல்வி, அல்ல அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டு அதுல பயணம் பண்ணக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையான ஆன்மீகமும் உண்மையான அறிவும் என்னன்னு இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதே இல்லை. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில மொபைல் போன் கையில வந்தது எல்லாமே மொபைல் போன்ல மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து பாக்குறவங்க தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த யூடியூபர் என்ன பண்றாங்க? அவங்க வருமானத்துக்காக ஏதோ ஒரு சேனல்ல டெய்லி எதையோ ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு கலெக்ஷன் ஆகும். அவங்களுக்கு டெய்லி சேனல் ஓடினா தான் அவங்களுக்கு வியூவர்ஸ் பார்க்க தான் பணம் வரும். அப்ப அவங்க ஏதாவது ஒண்ணு உள்ள வளர்க்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வளர்களை எல்லாம் உட்காந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வியூ போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 7K 10K அப்படின்னு தௌசண்ட்ஸ் மேல லேக்ஸுக்கு மேல போயிட்டு இருக்கு, எம்எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா உண்மை என்ன?
உண்மையான ஆன்மீக கல்வி இப்ப நம்முடைய விஷயத்தை இங்க நம்ம யூடியூப்ல போட்டோம்னா ஒரு 50 பேரு ஒரு 100 பேர் பாக்குறது பெரும் பாடா இருக்குது. ஏன்னா அப்படித்தான் நம்ம யூடியூப் சேனல்ல ஓடிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு உலகம் இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கின்றது. ஆனா கொடுமை என்ன தெரியுமா? படிக்காமல் இருப்பதை விட தவறானதை படித்துவிட்டு தவறாக புரிந்து கொண்டு அதுவே சரி என்று நினைப்பது மிகவும் ஆபத்தானது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் படிப்பறிவே இல்ல, கல்வி அறிவே இல்லன்னா கூட அவன் சரியா வாழ்ந்துடுவான். ஆனா நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள். அது மிக மிக ஆபத்தானது அப்படிங்கறத தான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அறியாமையிலிருந்து நீ விடுபடப்பார். நீ ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாத விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விடு. மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. உன்னுடைய அறிவுக்கு விரோதமான செயல்கள் அது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அது எப்படின்னு போக போக தெரியும். அப்புறம் இரண்டாவது இதே துன்பத்தை அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அஸ்மிதா அப்படிங்கிறார். முதல்ல என்ன சொன்னாரு? அவித்யா. அவித்யானா அறியாமை. இரண்டாவது அஸ்மிதா. அஸ்மிதானா என்ன? ஆணவம், அகங்காரம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்ப அஸ்மிதா அப்படின்னா என்ன தெரியுமா? தான் என்ற உணர்வு. அதாவது நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ, அகங்காரம் நம்ம இடத்துல இருக்குது. தன்னை முன்னிறுத்தி இந்த உலகத்தை அளப்பது. அளவுக்கு அதிகமாக தன்னை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வது. தான் பெரிய ஆள் என்று நினைத்துக் கொள்வது. அதனால் பல சிக்கல்கள் வருகின்றனங்கிறாரு பதஞ்சலி முனிவர். ஏன்னா இப்ப நான்கிற ஈகோ இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆணவத்தினால மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்க தயாரா இருக்க மாட்டோம். இவர் என்ன பெருசா நமக்கு சொல்லிட போறாரு? எனக்கு தெரியாது இவர் சொல்லிட போறாரா? எனக்கே எல்லாம் தெரியும். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய கல்வி அறிவு முன்னாடி இன்னொருத்தன் வந்து எனக்கு சொல்லி போதிக்க முடியுமா? என்னுடைய பக்கத்துல வர முடியுமா? அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில அகங்காரமும் ஆணவமும் தலைவிரித்து ஆடுகிறது. அப்ப அந்த அகங்காரமும் ஆணவமும் இருக்கின்றவன் வந்து அந்த ஆதியோடு சமமாக முடியுமான்னா முடியாது. அதுதான் இங்க சுட்டி காட்டுறார். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளும் துன்பங்களும் நீங்க வேண்டும்ங்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே முதல்ல வந்து அறியாமை நீங்க வேண்டும். இரண்டாவது அஸ்மிதா நீங்க வேண்டும். இந்த ஆணவம் நீங்க வேண்டும். மூன்றாவது ராகம். ராகம் என்றால் ஆசை. ராகத்வேஷம்னு சொல்லுவோம். விருப்பு வெறுப்பு. ஒன்றை விரும்புவது, ஒன்றை வெறுப்பது. ராகம் என்றால் என்ன? ஆசை. ஆசை என்றால் என்ன? இப்ப நம்முடைய சந்தோஷம் வந்து வெளியே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆசை. ஆசைன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில ஏதோ இருக்குது. அதை நான் அடைய வேண்டும். அதுதான் ஆசை. அது எப்படிப்பட்ட ஆசை இருக்குது நம்மகிட்ட? அந்த பெண் வேண்டும். அந்த கார் வாங்க வேண்டும். அந்த வீடு வாங்க வேண்டும். வெளிநாட்டுக்கு போக வேண்டும். அப்படின்னு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக ஈர்க்க முயற்சி செய்வது. கவர்வதற்காக விரும்புவது. இதுதான் ஆசை. அப்ப இந்த மாதிரி ஆசைகள்னால் சந்தோஷம் கிடைப்பதாக நாம் பாவித்துக் கொள்வது. அந்த வெளிப்பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதாக மனம் நினைத்துக் கொள்வது. அப்ப நாம் எதெல்லாம் வந்தா சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அடைந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ பொதுவா வெளியிலிருந்து ஒரு பொருளை அடைந்தவன் சந்தோஷம் அடைந்து விட்டானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. நிறைய விஷயங்கள் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த ஒரு சந்தோஷத்தை அடைய முடியும். இப்ப ஒரு சந்தோஷத்தை அடைவதற்கு பல சந்தோஷங்களை இழக்க வேண்டியது இருக்கும்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? இப்ப திருமண வாழ்க்கையில அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கல்யாணத்தினால அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பெண்ணை மனைவியாக அடைவதிலே ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த ஒரு சந்தோஷத்திலே அவன் எத்தனை சந்தோஷங்களை இழக்கிறான் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இழந்துருவான். அவனுடைய சுதந்திரம் பறி போயிடும். அப்புறம் நிறைய விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கட்டுக்குள்ள வந்துடுவான். ஒரு கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துடுவான். அப்ப அங்க நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் மற்ற விஷயங்களோடு நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளேயே வாழ வேண்டிய கட்டாயத்துல மாட்டிக்கிறான். அவன் வந்து கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்தப்ப அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷத்தை அடைகிறான். அவன் சினிமாவுக்கு போனா யாரையும் கேட்க வேண்டியதில்லை. நண்பர்களோட அரட்டை அடிக்க வேண்டும் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு சுதந்திரமாக வாழ்ந்த மனிதன் திருமணத்துக்கு பின்னாடி எத்தனை சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய துக்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இருப்பது ஒன்றே. அத்வைதம் தான் இங்க பாயிண்ட். அப்ப உங்களுக்கு இன்பம் ஒன்று வேணும் என்றால் துன்பம் ஒன்று கூடவே வந்துவிடும்.
ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒன்று. அப்ப ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவும் இருந்தா தான் இந்த பிரபஞ்சமே இயங்கும். அப்படிங்கும்போது இங்க இரண்டும் கலந்து இருந்து கொண்டே இருக்கும். இதுல எதையும் நீங்க விட்டு விலகிட முடியாது. ஒரு இன்பம் வருதுன்னா பின்னாடி அதுக்கு துன்பம் வருது அப்படிங்கிறது தயாரா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம், அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. அதைத்தான் இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டும். அப்ப இந்த ஆசையினால என்ன நடக்க போகுது? சந்தோஷம் வருவதை விட துயரங்கள் தான் அதிகமாக உண்டாகப் போகின்றது. அந்த உண்மையான சந்தோஷம் வெளியில் இல்லை, அது நம்மிடத்திலே தான் இருக்கின்றது அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்ட போறார். அடுத்தது 4வது துவேஷம். துவேஷம்னா என்ன? வெறுப்பு. இப்ப வெறுப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாததுதான். மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பு காட்டாததுதான் வெறுப்பு. இப்ப நம்மை விட கீழே உள்ளவர்கள் மேல வெறுப்பு, நம்மை விட உயர்ந்தவர்கள் மீது பொறாமை. இப்ப வெறுப்பு வருது, என்ன ஆகுது? தனக்கு கீழே இருந்தா இவன்லாம் நமக்கு கால் தூசுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு துச்சமா மதிக்கிறது. அது ஒரு வெறுப்பு. நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கும் பொழுது அதுவே பொறாமையாக மாறிடுது. இவன்லாம் இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டான், நான் வளரவே முடியல அப்படிங்கிற பொறாமை குணம். அப்போ இந்த வெறுப்பும் பொறாமையும் உண்மையிலேயே என்ன? ஒரே விஷயம் தான், ஒன்றுதான். அப்ப இந்த துவேஷம் என்பது ஒரு மிகப்பெரிய தடை. எதற்கு? இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு, சமாதி ஆவதற்கு. அப்ப சமாதி ஆவதற்கு இப்ப நமக்கு என்னெல்லாம் தடை? ஃபர்ஸ்ட் தடை என்ன சொன்னாரு? அவித்யா, அறியாமை. அஸ்மிதா, ஆணவம். 3வது ராகம், ஆசை. 4வது துவேஷம், அதாவது வெறுப்பு. 4 விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப 5வது பயம். இப்ப இந்த பயம் எங்கிருந்து வருது தெரியுமா நமக்கு? ஆசையிலிருந்து தான் வருது. ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம். முதல்ல வரக்கூடிய பயம் என்ன? ஆசையிலிருந்து வருது. ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம். 2வது பயம் என்ன? சாவை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம். அப்போ அந்த ஆசையின் கருவில் தான் பயமே பிறக்கின்றது அப்படிங்கிறாரு பதஞ்சலி. பயம் எங்கிருந்து தெரியுமா பிறக்குது? பயத்தினுடைய பர்த் பிளேஸ் எது தெரியுமா? ஆசைதான். அப்ப அந்த ஆசையிலிருந்து தான் பயம் பிறக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அறியாமல் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அவித்யை, அதான் அறியாமை. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாம எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் தேவையற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் தான் மனம் அதிக ஆர்வத்தை காட்டுகின்றது. அதற்கு காரணம் இந்த ஆசைதான் அப்படிங்கிறத பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இவற்றை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனிமையில் இருந்து சிந்தித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் ஒரே ஒரு முறை படித்து விடுவதனாலே புரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள் அல்ல. ஏனென்றால் இந்த 5 விஷயங்களும் மிக மிக ஆழமான விஷயங்களை உள்ளடக்கியது. அப்ப இதை இன்னும் நம்ம விரிவா பார்க்க போறோம். இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணி பாருங்க. இந்த 5 விஷயங்கள் எப்படி நம்ம இடத்துல திணிக்கப்பட்டிருக்கின்றது, இதில் நாம் எப்படியெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் என்ன, ஆணவம் என்ன, ஆசை என்ன, விருப்பு வெறுப்பு என்ன, பயம் என்ன, அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதை பார்க்க முடியும். அப்ப இதை நம்ம ஒரு பயிற்சியா செய்ய வேண்டியதுதான். இதான் சாதனை. சாதனை அப்படிங்கிறது ஏதோ கையை காலை ஆட்டுறது, கண்ணை அப்படியே மேல விட்டத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறது, அல்லது மூச்சு காற்றை கவனிக்கிறது, அல்லது மூக்கு நுனியை பார்க்கிறது, இதெல்லாம் எந்த சாதனையும் இங்க கிடையாது. பதஞ்சலி அது மாதிரி சாதனைகள் எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டார். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை நீக்குகின்றதை பற்றி ரொம்ப விரிவா சொல்லுவார். எந்தெந்த இடத்துல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், அதை எப்படி நாம் நீக்கிக் கொள்வது, அதற்குண்டான சாதனைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப முதல்ல அவர் சொன்ன இது என்ன? அவித்யா, அறியாமை. அப்ப அந்த அறியாமையின் வெளிப்பாடுகளை இப்ப பார்க்கலாம். அது 4வது சூத்திரத்திலே சொல்ல போறார். அவித்யா சேத்திர முத்திரேஷாம் பிரசூப்த தனு விச்சின்னோதாரானாம் அப்படிங்கிறார். அதாவது இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, பலவீனம், பலம், கட்டுப்பாடற்ற வெளிப்பாடான செயல்படும் நிலைகளில் உள்ள அறியாமையே பிற துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்றார். அப்ப அது என்னங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் விரிவா பார்க்கும்போதுதான் புரியும். இப்ப நம்முடைய அறியாமைக்கு ஒரு 4 துன்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறார். அது எப்படி 4 விதங்களிலே வெளிப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வலு குறைந்த அறியாமை
வலுவுடன் கூடிய அறியாமை, மறைந்து இருக்கின்ற அறியாமை, வெளிப்படையாக இருக்கின்ற அறியாமை. இந்த அறியாமையை 4ஆ பிரிக்கிறார் இந்த சூத்திரத்துல. அப்ப இந்த 4ஆ பிரிச்சு இந்த ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லித்தரார். அதாவது அவித்தை என்பது அறிவினம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த அவித்தைக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? வித்தை. அவித்தைக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? வித்தை. அறியாமைக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? அறிவு. அப்ப உண்மையான அறிவு, உண்மையான கல்வி எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமை நீங்கும். அதை பதஞ்சலி இங்க ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த அறியாமை நீங்குவதற்கான, அறிவை பெறுவதற்கான கல்வியை தான் இப்ப நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் பதஞ்சலி யோக சூத்திரம். இப்ப நம்ம இடத்துல இருக்கிற அறியாமையை நீங்கி நாம் அந்த அறிவை பெற்றுவிட்டோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அந்த சமாதியோட இரண்டரை கலந்துருவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை அறிந்து கொள்வதற்கு இந்த அறிவு நமக்கு தேவைப்படுகின்றது. அப்போ இந்த அறிவினம் இருக்கிறது இல்லையா, அதுதான் அனைத்து துன்பங்களுக்கும், நம்முடைய மன கிளேசங்களுக்கும் மிக மிக முக்கிய காரணம். இப்ப இந்த மனக்லேசம், கிளேசம் அப்படிங்கிறோம் இல்லையா, இப்ப இந்த கிளேசம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல என்ன தெரியுமா உண்மையான மீனிங்? விஷம்னு அர்த்தம். கிளேசம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல விஷம்னு பேரு. இப்ப விஷம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு துளி விஷத்தை சாப்பிட்டாலே உயிர் போயிடும். ஒரு குண்டா விஷம் எல்லாம் நீங்க குடிக்க வேண்டியது. விஷம்னாலே அது ஒரு துளி சாப்பிட்டாலும் சரி, ஒரு குண்டா விஷத்தை சாப்பிட்டாலும் சரி, உயிர் போகிறது போறதுதான். கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்போ உங்களிடத்துல 1000 நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் கெட்டதாக இருந்தால் அத்தனையும் அடிபட்டு போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த முட்டாள்தனம் என்ற ஒரு கெட்ட குணம் நம்ம இடத்துல இருந்தால் நம்ம இடத்துல இருக்கிற அனைத்து நல்ல குணங்களும் வீணாக போய்விடும். அந்த ஒரு கெட்ட குணம் நம்முடைய அனைத்து நல்ல குணங்களையும் வீணடித்து விடும் அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை நாம் எவ்வளவு பெரிய அறிவாக பிரகாசிப்பதை தடுத்து விடுகின்றது, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக மாறி விடுகின்றது அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக இங்க சுட்டி காட்டுறார். இப்ப அதே மாதிரி இந்த அறிவினம் 4 வழிகளில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறது இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா இந்த அறிவினம் மறைந்து வெளிப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதாவது வலு குறைந்தது, வலுவுடன், மறைந்திருந்து, வெளிப்படையாக அப்படின்னு அவர் 4 விஷயங்களை இங்க சுட்டி காட்டினார். இப்ப அதுல ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா கண்டதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கும். அப்பதானே உடல் பருமனை குறைக்க முடியும். உடல் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா கண்டதை சாப்பிட்டே இருந்தா எங்க இருந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும்? அப்போ நம்ம இடத்துல ஒரு காமன் சென்ஸ் இருக்கு, ஒரு அடிப்படை அறிவு இருக்கு. என்ன மாதிரி அறிவு? கண்டதை சாப்பிடாம இருந்தா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், உடல் எடையை நம்ம குறைத்து விடலாம் அப்படின்னு தெரியுது. ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல உணவை பார்த்த உடனே நாம் என்ன பண்றோம்? அதை சாப்பிடும் ஆர்வத்திலே சாப்பிடக்கூடாது என்ற அறிவு அங்கே மறைந்து விடுகின்றது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மறைந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. மறைந்திருந்து வருகின்ற அறியாமை. இப்போ அந்த காமன் சென்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பாடி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தேவையற்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நமக்கு புத்தியில் அது உரைக்குது. ஆனால் நமக்கு பிடித்தமான ஒரு உணவை பார்த்த உடனே அந்த அறிவு அந்த இடத்துல மறைந்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த விருப்பமான பொருளை விரும்பி சாப்பிட்டு விடுகின்றோம். இப்படியே செய்து கொண்டிருந்தால் எங்கிருந்து வெயிட் லாஸ் ஆகும்? அது நடக்கவே நடக்காது. இதைத்தான் சொல்றாரு. அது மாதிரியே புகைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்குது. ஆனா எத்தனை பேர் அப்படி புகைப்பிடிக்க கூடாதுங்கிறத அந்த அட்டைப்பெட்டியில பார்த்துட்டு கூட குடிக்காம இருக்கிறாங்க? நிறைய பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அங்கேயும் இந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சில விஷயங்களை நாம் மற்றவர்களிடம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மை அறியாமலேயே பேசி விடுவோம். அப்ப வாழ்வில் பல விஷயங்கள் நாம் தெரிந்தே அறிந்தே செய்யும் தவறுகள் தான் இவைகள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவீனம், அறியாமை. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு மங்கி விடுகின்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அப்படி மங்கி விடுவது தான் இங்க என்ன சொல்றாரு? அறிவீனத்தில் வலுக்குன்றி இருப்பது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. அறிவீனம் வலுக்குன்றி காணப்படுகின்றது. அப்ப தன்னுடைய வலிமையை இந்த இடத்துல இழந்து விடுகின்றது. அப்ப எந்த இடத்துல வலிமை இழக்கின்றது, எந்த இடத்துல வலிமை கூடுகின்றது அப்படிங்கிறது நம்முடைய நடைமுறையில் நாம செய்யக்கூடிய செயல்களை வைத்து நம்முடைய அறியாமையை நாம் கண்டுபிடித்திட முடியும். எப்படி வலு கூடுகின்றது? இப்ப நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு ஒருத்த வாதம் செய்யறான்னா அது எப்படிப்பட்ட அவனுடைய மனப்பான்மை நீங்க பாத்துக்கோங்க.
அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்றான், இது என்னுடைய மதம், என்னுடைய கடவுள், என்னுடைய மொழி, இவைகள் தான் உயர்ந்தது அப்படின்னு அதை பற்றி ரொம்ப உறக்கமாக சொன்னான்னா, அதற்காக அவன் சண்டை போட்டான்னா, அப்ப அதுக்கு என்ன உண்மையான பிரச்சனை? அறிவீனத்தின் வலுவான வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதே விஷயங்களையே வெளியே சொல்லாம, அதற்காக நேரடியாக சண்டை போடாம, அந்த கொள்கைகளை மனதளவில் மட்டும் வைத்துக் கொண்டிருப்பது கூட ஒரு வகையில வலு இழந்த வெளிப்பாடுன்னு சொல்லலாம். வலிமையை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கின்றான். அது வலுவிழந்த வெளிப்பாடு. அப்போ இந்த 2 நிலைகளிலும் உள்ள ஏராளமான மனிதர்களை நாம் காண முடிகின்றது. இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றா இருக்கிறோம். அப்போ எத்தனை விவாதங்கள், எத்தனை சர்ச்சைகள், நீயா நானா, எது சரி, யார் உயர்ந்தவன் அப்படின்னு ஆயிரம் தர்க்கங்கள். இவையெல்லாம் அறிவீனத்தின் வெளிப்பாடு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா தெளிவற்ற சிந்தனை. நான் யார்? நான் ஏன் இப்படி இருக்கின்றேன்? இப்படி பேசுகின்றேன்? என் கொள்கை என்ன? அவைகள் எங்கிருந்து வந்தன? அவைகள் சரியா தவறா? அவற்றை நான் எப்படி பயன்படுத்துகின்றேன்? எப்படி வெளிப்படுத்துகின்றேன் என்று அறியாமல் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு செயலாற்றுவது. இதுதான் மனதை விஷமாக்குவது. இது அவித்தையின் மிகப்பெரிய தன்மை அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறார் பதஞ்சலி முனிவர். அப்போ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு அறியாமை விஷயத்தில் நாம் சிக்கிக் கொள்கின்ற பொழுது அத்தனை நல்ல விஷயங்களும் அடிபட்டு போகின்றன. ஒரு குடம் நிறைய பால் இருந்தால் கூட அந்த பால் குடிப்பதற்கு நல்லதாக இருந்தாலும் கூட அதில் ஒரே ஒரு துளி விஷம் விழுந்து விட்டால் அந்த மொத்த பாலும் குடிப்பவருக்கு மரணத்தை உண்டாக்கி விடுவது போல எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் கூட அறியாமை என்ற ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அத்தனையும் இழந்து விடுகின்றீர்கள் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். இந்த 4வது சூத்திரத்திலே பதஞ்சலி நெட்வொர்க் போயிட்டு வந்தது. அப்ப அதனால வகுப்பு முடியுது. அப்ப இந்த யோக சூத்திரம் 4வது சூத்திரத்தோட இப்ப நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். அப்புறம் அடுத்து 5வது சூத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சாதனா பாதம் 2வது அத்தியாயத்திலே 4 சூத்திரங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். 5வது சூத்திரத்தை நாளைக்கு